கரூரில் நடந்த துயர் நிகழ்வுக்கு யார் காரணம்? ஆதித்தமிழர் 18 தொல்குடிகளின் சங்கத்தினர் பரபரப்பு பேட்டி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் ஆதித்தமிழர் 18 தொல்குடிகளின் சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆதித்தமிழர் 18 தொல்குடிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் அரங்க ரவி ராசாலியார், தமிழர் தன்னுரிமை கட்சி பாவலர் ராமச்சந்திரன், உலக தமிழிட பேரியக்கம் நிறுவன தலைவர் கரு சந்திரசேகரன், கடல்சார் மக்கள் சங்கத்தின் தலைவர் பிரவீன்குமார் ஆகியோர் செய்தியாளரை சந்தித்தனர். அப்பொழுது அவர்கள் செய்தியாளரிடம் கூறியதாவது: ஒருங்கிணைச்சது ஆதித்தமிழர் 18 தொல்குடிகள் சங்கம். அதாவது ஆதித்தமிழர் 18 தொல்குடிகள் ஒட்டுமொத்த தமிழ் ஜாதி சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு சங்கம். இது 2020 பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து நிறைய கூட்டங்கள் போட்டிருக்கோம், ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்கோம். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தான் அதிகமாக வர்றதில்லை. எனக்கு முக்கியமான ஒரு சங்கங்கிறது இப்போ தெரியாதுன்னு ஒரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கும் தெரியும், தமிழ் ஊடகங்களுக்கும் தெரியும். இப்போ எதுக்கு இந்த கூட்டம், இந்த ப்ரெஸ் மீட்டுனாக்கா, கரூரில் நடந்த அசம்பாவிதங்கள், கூட்ட நெரிசலால் இறந்து போனார்களா இல்லை கொலை செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டு. இது இந்த அரசியலுக்காக நம்ம வந்து யாரையும் தாக்கியோ இல்லை இதை மற்ற வாழ்த்தியோ பேசுறதுக்காக வரல. ஏன்னா இந்த அரசியல் வந்து எப்போ துவங்குதுன்னா, ஜனநாயக ரீதியில் தேர்தல் களம்னு வரும்பொழுது 1920 துவங்குது. அதாவது மன்னராட்சி முடிஞ்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஜனநாயக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் வரும்பொழுது சென்னை மாகாணத்தில் சூழ்நிலைகள், அதாவது மொழிவழி மாநிலங்கள் 4 மொழிவழி மாநிலங்களுக்காக என்ன அரசியல் நடத்தப்பட்டதோ அப்பொழுது இருந்து ஆதிக்க அரசியல் தொடர்ந்து கொண்டிருக்கு. மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு பிராமண ஆதிக்கத்துக்கான ஒரு அரசியல் 1947 தொடர்ந்து வந்துச்சு. காங்கிரஸுக்கு எகென்ஸ்டாக ஃபார்வர்ட் பிளாக் வரும்பொழுது முதுகுளத்தூர் கலவரம், முத்துராமலிங்க தெரிங்கிற தமிழ் ஆளுமை அழிக்கப்பட்டார். அது அதோட ஜோலியை முடிச்சிட்டாங்க, அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை முடிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து அதோட தொடர்ச்சி வந்து எங்கே நடக்குதுனாக்கா, ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் பொழுது எம்ஜிஆரோட இந்த விதமான இது நடக்கலை. அப்போ உள்ள வன்முறைகள் அவரை மிஞ்சி ஒன்றும் நடந்துட முடியாது. அதேபோல் ஜெயலலிதா வரும்பொழுது வாங்கொலை கொலை நடக்கப்படுது. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ விஜய் வரும்பொழுது விஜய்க்காக ஒரு அரசியல் செய்யப்பட்டதாக அதை நான் பார்க்குறேன். நான் ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னலிசம் படித்தால் உலகளாவிய உலக ஊடக ஒழுங்கெல்லாம் தெரிஞ்சால் நான் 1960 நான் ஒரு நிறுவனத்தில் வந்து விரிவாக்கத்துறை தலைவராக இருந்தாலும் ஊடகத்தில், அதனால் நான் ஒரு ஆய்வாளங்கத்தில் சொல்கிறேன். ஏன்னா இந்த இருதுருவ அரசியலுங்கிறது தமிழ்நாட்டில் சொந்த பிறகு கட்டமைக்கப்பட்ட அரசியல் முழுக்களும் தமிழர் அல்லாதவர்கள் 2 குழுக்கள் மோதிக்கொள்ளக்கூடிய அரசியலாக இருக்குது. அந்த அரசியல் கொல்லப்படும் முழுக்கள் தமிழராக இருக்குது. ஏன்னாக்கா நீங்கள் நல்லா புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, காமராஜருக்கு பிறகு வந்த முதலமைச்சர் அண்ணாவுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் மலையாளின்பாங்க, கருணாநிதி தெலுங்கர்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பிராமணர்பாங்க, கருணாநிதி தெலுங்கராக இருக்கும். இப்போ இடையில எடப்பாடி வந்திருக்காரு. இப்போ விஜய் கூட இருக்கிறது கூட ஒரு தெலுங்கு ஆதிக்க அரசியலுடைய பின்னணியில் அந்த அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார். ஏன்னா அவரோட கூட இருக்கிற அத்தனை பேரும் தெலுங்குகளாக இருக்காங்க. இந்த புதுசாக ஒருத்தர் வராரு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு தெலுங்கு ஆதிக்க அரசியல் தான் இங்கே 2 பேரும் மோதிக்கிட்டு கொல்லப்படும் முழுக்கும் தமிழராக இருக்காங்க. தமிழ் அரசியல்வாதிகள் இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுல செயல்படுறதில்லை. இந்த கொலைகள் அரசியல்வாதிகள் செய்கிறது, அப்பாவி மக்களை போய் கொள்கிறாங்க. இது கூட்டம்னு போட்டு வரவழைச்சி கொல்லப்படுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இதை ஒரு நிகழ்வுகள் நீ தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் குடிகளின் சங்கத்தின் தலைவருங்கிற முறையில் ஒரு இனவியாதியை நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்கே நடக்கப்படுற அரசியல் வந்து தமிழர்களுக்கும் மற்ற கம்யூனிட்டிக்கும் நடக்கிற அரசியலாக இல்லை, 2 வேறு குழுக்களுக்கு நடக்கிற மோதல் அரசியல் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது. அதுதான் பெரிய மிக கொடுமை. ஏன்னா மொழிவழி மாநிலங்கள் இருந்தபோது மாகாணம் வந்தபோது வேறு கதை. இன்றைக்கி மொழிவழி மாநிலம் வரும்போது இந்த பிரச்சனை இருக்குது, தொடர்ந்து நடக்குது. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பல பேர் பல விஷயம் சொல்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி மிரிச்சாங்க, பிளேடால் அறுத்தாங்க, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு வன்முறை களமாக ஆக்கப்பட்ட ஒரு அரசியலாக தெரியுது. இது விஜய் முடிக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட அரசியலாக பேசப்படும். நான் எந்த அரசியல் கட்சிக்கும் பேசவில்லை. இந்த 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 இரு குழுக்களுக்கு இடையே நடக்குது. தமிழர்களுக்கும் இன்னொரு அரசியல் கட்சிக்கும் நடக்கிற யுத்தமாக தெரியல. ஒரே குழுக்களில் நீயா நானாங்கிற போட்டி தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் நடக்குதுங்கிறது தான் இந்த இந்த பத்திரிகையாளர் மூலியம் சொல்லக்கூடிய உலக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக என்னுடைய செய்தியை சொல்லுது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடத்துல அதுக்கான ஒழுங்கு நடவடிக்கையை காவல்துறை செய்திருக்க வேண்டும் அல்லவா? காவல்துறை செய்யாமல் போவதற்கு அதனுடைய தலைமையில் இருக்கின்ற அந்த துறை முதலமைச்சருடைய கையில் தான் இருக்குது. அந்த முதலமைச்சர் எப்படி இதை நிர்வகிக்கிறார்? தமிழ்நாட்டை தொடர்ந்து இதுபோல பல கலவரங்கள், இழப்புகள், பல சாதி தகராறுகள், சண்டைகள்
இப்படி காவல்துறை மூலமாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இதற்கு யாரைத்தான் குற்றம் என்று சொல்லுவது? அந்த குற்றச்சாட்டை சொல்லுகின்ற நிலையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லையே என்கின்ற வருத்தத்தை தெரிவிப்பதுதான் இந்த அழைப்பு. ஆமா ஆமா, நீங்க வண்டியை ஓட்டுநர் எல்லாம் சரியா ஓட்டணும். நம்ம 100 பேர் வண்டியில் உட்காந்துருக்கோம். 100 பேர் உட்காந்துருக்க வண்டியை கவனமா ஓட்ட வேண்டிய பொறுப்பு யாருடைய கையில் இருக்கு? ஓட்டுநருடைய கையில் இருக்கு. அந்த ஓட்டுநருடைய கையில் இருக்க முதலமைச்சர் ஏன் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய சாவு வருது, இவ்வளோ பெரிய இழப்பு வருது, ஒரு சண்டை தகராறு நடக்கின்ற பொழுதெல்லாம் ஏன் காவல்துறை கையை கட்டி கொண்டிருக்கு? அங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்திருக்கிறாங்களே, அந்த மக்கள் எல்லாம் ஆளோட ஆள் மோதி கொண்டிருக்கும் போது எப்படி விளக்கு அணைக்கலாம்? விளக்கு அணைச்சா அங்கே இருக்கிற சிறுவர்களும் பெண்களும் ஆண்களும் எப்படி தப்பிப்பது? எப்படி யாரை யார் கட்டிப்பிடிப்பது? யாரை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகிறது? என்ன நிர்வாகம் இது தமிழ்நாடு அரசு? சன் வருது, நான் வரவேற்கிறேன். சன் செய்தி வந்துருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியதை செய்யவில்லையே. அது யார் ஆள்றாங்கன்றதெல்லாம் அது வேற. நாங்கள்லாம் வாக்கு போட்டு தான் திமுக வந்துச்சு. நாங்கள்லாம் வாக்கு போட்டு தான் அண்ணா திமுக வந்தது. நாங்களெல்லாம் உழைச்சி தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக யாருனாலும் வரலான்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் பொதுத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், நாளை நாங்களே ஆட்சிக்கு வந்தாலும், தமிழர் தன்னுரிமை கட்சியை ஆட்சிக்கு வந்தாலும், மக்களுக்கு அந்த தேர்தல் முடிந்தவுடனே நாங்கள் பொதுவானவர்கள். எங்கள் கட்சிக்காரனை ஏதாவது தவறு செய்தாலும் அவனை தண்டிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஒட்டுமொத்த 8.5 கோடி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் யார் அடிப்படையாக இருக்கணும்? யார் காவலாக இருக்கணும்? தமிழ்நாட்டு அரசு தானே இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டு அமையும் முதலமைச்சர் பாத்திரத்தில் அறிக்கை விடுறீங்களா? ஆளாளுக்கு இவ்வளோ ரூபாய் இழப்பீடுன்னு. நீங்கள் அங்கே போய் பார்த்து தான் எதையும் அறிவிக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்து அறிவிச்சிடுறது, வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் சொல்லுவது, நான் உங்களுடன் எங்களை விட்டு போயிருந்தா எப்படி இன்னைக்கு 60 பேர் செத்து போயிருப்பாங்க? இதற்கான 42 உருவாக்குறது திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு கருத்து வருது. இல்லை, அதாவது தனிப்பட்ட நம்ம சொல்லலைங்க. அரசு வந்து அரசா நடந்துக்கலாம், மக்களுக்கான ஒரு அரசா நீங்க செந்தில் பாலாஜி அந்த ஊர்க்காரர், அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. எந்த கட்சி ஊர்வலம் நடத்தினாலும் பாதுகாப்பாக நடத்தணும், பாதுகாப்பாக நம்ம ஊர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், சுற்றி வந்திருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கும் இருக்கு. ஆனால் அந்த பாலாஜி மேலே குற்றம் சொல்றதா எங்களுக்கு நோக்கம். ஆனால் அவர் அந்த உணர்வு கூட இல்லாமல் இருந்தாரே என்பது தான் நோக்கம். இப்போ பாலாஜி இல்லை, யாராக இருந்தாலும் சரி, நாட்டுடைய அதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நான் தெரியுமா? உளவுத்துறை எங்ககிட்டயா இருக்கு? உளவுத்துறை முதலமைச்சர் கிட்ட இருக்கு. உளவுத்துறை முதலமைச்சர் கேட்கணும், என்ன செந்தில் பாலாஜிக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கு சொல்லுப்பா. எல்லாரும் இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு காலையில் இருந்த உடனே முதலமைச்சர் அறிக்கை விட்டுருக்கணும். இதற்கும் எங்கள் கட்சிக்கும் எங்களுடைய செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இது இப்படிதான் நடந்தது என்று முதலமைச்சர் சென்னையிலிருந்து அறிக்கை விட்டுருக்கணும். ஆனா அதற்கு முன்னாலே செத்தவங்களுக்கெல்லாம் பணம்னு கொடுத்தா இது என்ன வழக்கமா? இது யாராவது செத்து போயிடுவாங்க, அவங்க வீட்டில் பணம் வாங்கிட்டு பிழைக்கணுன்றது இலவசம் போல இது ஒரு இலவசம், உயிருக்கு இலவசம் தர முடியுமா? அதனால் முதலமைச்சரை நாங்கள் கேட்பதற்கான கூட்டம் தானே தவிர இது இந்த நாட்டில் இருக்க மக்களை யாரும் மொழி வழியாக யாரையும் ஜாதி வழியாக பிரிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. திராவிட கட்சிகள் ஜாதி வழியாக பிரித்திருக்கு, ஆனால் அந்த ஜாதியை கூட நாங்கள் வெறுக்கின்றோம். ஏன் ஜாதி என்ன? எப்படி வாக்களிக்கிறவனுக்கு என்ன ஜாதி இருக்கு? இப்போ வாக்களிக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன மேன்மை கீழ்மை இருக்கு? ஒண்ணு கிடையாது. அதனால் அதாவது இப்போ எங்களோட இன்னொரு கோரிக்கை என்னன்னாக்கா, இப்போ எங்கள் மாநில அரசு சரியாக செய்யல, மத்திய அரசும் செய்யணுங்கிறத நான் கொடுத்துருக்காரு. இதில் சரியான ஒரு தீர்வை எடுத்து இதுபோல் சம்பவங்கள் இனி வருங்காலத்தில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ் குடி சங்கத்தினுடைய சார்பாக நான் வந்து இந்த கருத்தரங்க இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சது. நீங்கள் அரசியல் வந்து போட்டுங்க வெளியில், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது போடாது. தனிப்பட்ட முறையில் கட்சி வெளியில் வந்து போட்டுக்கு. அதிகாரம் என்பது ஆட்சி அதிகாரம், மக்கள் வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு அரசு ஒரு சார்பு நிலையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் உச்ச நிலைக்கு வந்திருக்கோங்கிற ஒரு அச்ச பயத்தில் தான் இந்த செய்தி சொல்கிறேன். ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் நேர்மையாக
இது நடந்த சம்பவங்களை தீர விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இதுபோல் சம்பவம் இனி நடக்காம பார்த்துக்கொள்ளுங்கிறத என்னோட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.